பெரிய டைரக்டர்னா நிறைய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. டைரக்டர்ல ரெண்டு வகை, ஒன்று நல்ல டைரக்டர், ஒன்று சேடிஸ்டான மற்றவங்களை வந்து கொடுமைப்படுத்துற டைரக்டர். அதே மாதிரி யாராச்சும் நீங்க மீட் பண்ணியிருக்கீங்களா? மீட் பண்ணியிருக்கோம், நிறைய மீட் பண்ணியிருக்கோம். நல்லவங்களையும் மீட் பண்ணியிருக்கோம், கொடுமைப்படுத்தக்கூடிய கேரக்டர் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸையும் மீட் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். அதில் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப மறக்க முடியாத டைரக்டர் ஆகிட்டார் அவர். அந்த கொடுமைப்படுத்துறேங்கிறத விட அதுக்கும் மேலேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் டைரக்டர் அவர். அந்த அவரும் நானும் ஒரு காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணோம். நம்ம பொள்ளாச்சி ரத்ன சாருடைய படம் அது. அந்த படம் மீண்டும் மகான் அப்படின்னு பேர். அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காரணமே, அவர் பாண்டியராஜன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், உத்தமன் சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் பாண்டியராஜன் சாருடைய டேட் இருக்கு. அப்போ பாண்டியராஜன் சார் வந்து ரொம்ப பீக் பீரியட் இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற டைம். ஒரு கெஸ்டாக தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் ப்ரொடியூசர்கிட்ட வந்து என்ன சொன்னார், அவர் சொல்லியிருக்காரு சார் கெஸ்டாக தான் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு, பட் நான் அவரை எனக்கு தேவையான அளவுக்கு நான் கால் சீட்டு வாங்கிக்கிறேன், அது ஏன் பொறுப்பு, அது என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், ஃபுல் லெங்த் அவரை நான் கொண்டு வந்துடுறேன் படத்துலன்னு சொல்லி பொள்ளாச்சி ரத்ன சாரும் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். அதில் வந்து ஏன் இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தக்கூடிய டைரக்டர் சொல்ல வரேன்னா, ஒரு பாண்டியராஜன் சார் மட்டுமே அதில் ஹீரோ இல்லை. பாண்டியராஜன் சார் ஒரு ஹீரோ, முரளி ஒரு ஹீரோ, ரஹ்மான் ஒரு ஹீரோ, எஸ்வி சேகர் ஒரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் அது மாதிரி ரேகா, அருணா, மாதுரி, இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். இவங்கள்ட்ட எல்லாமே நான் டேட்டு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ஷூட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, அவர் டைரக்டர் சொல்லுவார், இது மாதிரி எனக்கு இன்னும் சப்ஜெக்ட் கொஞ்சம் செட் ஆகலை, கொஞ்சம் தள்ளி வைங்க, அப்போ தான் சரியாக வரும், நல்லா வரணும் இல்லையா படம் அப்படிம்பாரு. இப்படி நானும் ஓகேன்னு சொல்லி இவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய எத்தனை ஆர்டிஸ்ட்டை ஒரே ஒரு நல்ல காம்பினேஷன் சேர்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி பல தடவை தள்ளி போடுவார். ஸோ அது வந்து அந்த அந்த அதனுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒரு சில பேர் இந்த சினிமாவுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படி வரும்போது தான் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இருக்கிற தலைவலி ஃபுல்லாக அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர்னு வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான் அவரை பற்றி சொல்ல முடியும். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இப்போ இவ்வளவு ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பக்கா பண்ணி வச்சாச்சு, ஆஃபீஸ்லேயே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். அதில் ஒரு மெயின் கேரக்டர், அதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு, அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாப்புல. நானும் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரை மெயினான ஆளுங்கள்லாம் கொண்டு போய் காமிச்சேன், அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த டைரக்டரே ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறார் எங்களுக்கு. அவர் இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காரு. அவரை பற்றி இது முடிக்கும் போது நான் சொல்கிறேன் யாருன்ட்டு. வந்தாங்க, அங்கே ஒரு 7-8 பேர் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே பவ்யமே வந்தார் அந்த மொட்டைக்கோட கேரக்டர். அப்படியே கை இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி வச்சனாலே உங்களுக்கு தெரியும் அவர் யாரா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இவர் ஓகேவான்னு பாருங்க. அப்போ சார் ஓகேண்ணா சார், நீங்க தான் கூட்டு வந்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஐடியா இல்லாம சார் டைரக்டர் நீங்க, உங்களுக்கு அது ஐடியா இல்லாம கூட்டு வந்திருக்க மாட்டீங்க, நல்லா தான் இருக்காரு ஆளு சார், தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டோம். 4 அசிஸ்டன்ட் 4 விதமா இருப்பாங்க, பேசுவாங்க இல்லையா. அதுல ஒருத்தர் வந்து பரவாயில்ல சார், கொஞ்சம் இவரு இப்படியே பாக்குறதுக்கு வேற கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணி வர சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் அந்த அசோசியேட் டைரக்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. உடனே இவர் இந்த டைரக்டரு, நீங்க நாளைக்கு வாங்க, வரும்போது மொட்டை அடிச்சிருவாங்க, ஃபுல்லா மொட்டை அடிச்சிருவாங்க, அப்பதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாப்புல. அது சார் கரெக்டா அடுத்த நாளைக்கு அதே நேரத்துல நாங்கெல்லாம் செட் ஆகி உட்காந்துருக்க நேரத்துல அப்படியே பக்கா மொட்டை அடிச்சுக்கிட்டு
இன்னும் ரொம்ப அழகா இருப்பாரு. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே கை கட்டி நின்று எல்லார்ட்டையும் வந்து அப்பியரன்ஸ் ஆகிறாரு. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, சரி, நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல மாட்டாரு, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. அப்படியே ஓகே நான் சொல்றேன் அப்படிம்பாரு. இவர் வெளியே கிளம்பி வந்து எனக்காக வெயிட் பண்றாருன்னு தெரியல, ஏதோ 1/2 மணி நேரம் கழிச்சு நான் வெளியே வந்து பாக்குறேன், அப்படியே நிக்கிறாரு அங்கே. என்ன சார் நீங்க இன்னும் போகலையா, கிளம்பலையா அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா டைரக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்டீங்களான்னா, நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. இப்படியே 2 தடவை 3 தடவை அந்த கேரக்டரை வர சொல்லி ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாம, நீங்க மறுபடியும் அதுக்குள்ள அவருக்கு growth கொஞ்சம் வளர்ந்துரும், நீங்க மறுபடியும் மொட்டை அடிச்சிருவாங்க, நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு. முதல்ல நீங்க வந்து கெட்டப் எப்படி ஸ்டில்லு கில்லு இன்னைக்கு மாதிரி எல்லாம் உடனே ஸ்டில் எடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு 1 வாரம் 10 நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் மொட்டை அடிச்சிருவார் சொல்லுவார். இப்படி மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து இத்தனை தடவை சிரத்தெடுத்து வந்த அந்த கேரக்டருக்கு அந்த படத்துல அவர் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. யாருன்னா அந்த கேரக்டர் தான் ஆனந்தராஜ், இன்னைக்கு இருக்கிற பிரபல நடிகர் ஆனந்தராஜ் சார். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இத்தனைக்கும் ஆனந்தராஜும் இந்த டைரக்டரும் வந்து ரூம்மேட், அதுதான் அதுல ஹைலைட். அவருக்கும் இவருக்கும் பழக்கம் இருக்கிற மாதிரியே காமிக்காம யாரோ ஒருத்தர் மாதிரி அவர் யாருன்னு கேட்டு எங்களுக்கெல்லாம் அப்படி அறிமுகப்படுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை பத்தி குறைய சொன்னாலும் நிறைய சொன்னாலும் நீங்க முடிவு பண்ணீங்க. அதனால நான் எந்த டைரக்டருமே நான் தப்பா சொல்ல மாட்டேன். இது என்னால சொல்லாம இருக்க முடியல. வேற யாரும் அப்படி செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இதை சொல்றோமே தவிர அவருக்கும் எனக்கு எந்த பகையும் கிடையாது. பர்சனலா விஷயத்துல எல்லாம் எனக்கும் அவருக்கும் எதுவுமே கிடையாது, நல்லவர் தான். பட் தொழில்னு வரும்போது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து ஆனந்தராஜ் சார் பத்தி பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல வந்து இந்த இவ்வளோ பெரிய இடத்து இவ்வளவு ஒரு உசந்த இடத்துக்கு அவர் வரணும்னா அந்த ஆனந்தராஜ் சாரு அவருடைய பொறுமை தான் காரணம். அதுக்காக நானே அவருக்கு ஒரு படம் என்னுடைய படத்துல பெரிய கவுண்டர் படத்துல பண்ண முடியாம அந்த கேரக்டர் வேற ஒருத்தர் கொடுத்து பண்ணி மிஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அவருடைய பொறுமை அது காரணம். ஓகே.